புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வா எந்தன் வண்ண நிலவே 9ஆம் பகுதி தொடர்கிறது. எழுதியவர் நித்யா பாலன், வாசிப்பவர் வேதநாயகி. அவர் விருப்பத்தை ஏற்பது என் வழக்கம் அல்லவா? அவன் முடிக்கும் முன், என் பெயரில் எதற்கு? மாமாவிற்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. எப்போது வேண்டுமென்றாலும் எந்த நிமிடத்திலாவது வீட்டை விட்டு வெளியேறப் போகும் என் பெயரில் எதற்காக தொழில் தொடங்க வேண்டும் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே ரங்கையாவின் அலறல் அவர்கள் பேச்சை கலைத்தது. சின்னையா, இங்கே சீக்கிரம் வாங்களேன். பெரியய்யா உங்களுக்கு என்ன செய்யுது என்றபடி கூச்சலிட்டான். அப்பா, மாமா இருவரும் கூவியபடி வருவதற்குள் ஈஸ்வர் தனது இடது கரத்தால் மார்பை அழுத்தியபடி நினைவு தப்பி கீழே சரிந்தார். என்ன ஆச்சு ரங்கையா? திடீரென அப்பாவிற்கு என்ன ஆச்சு? பதட்டமாக வினவை. தெரியலீங்களே. சின்னம்மாவை தேடிக்கிட்டு வந்தவர் திரும்பி வரும்போதே ஒரு மாதிரி தெரிந்தது. சந்தேகப்பட்டு பக்கத்தில் வருவதற்குள் இப்படி ஆகிவிட்டது என்றதும் இருவரும் ஒரு நிமிடம் அவசரமாக முகம் பார்த்து கொண்டார்கள். ஈஸ்வரை அவசரமாய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அவரை ஐசியூக்குள் கொண்டு சென்றதுதான் தாமதம். கையெழுத்து போட சொன்னவுடன் போட்டிருந்தால் இப்படி ஆகியிருக்குமா? தேவையில்லாத விஷயங்களை பேசி என்ன ஆயிற்று பார்த்தாயா? என் அப்பாவிற்கு ஒன்றும் நேரக்கூடாது என்று தெய்வத்தை வேண்டிக்கொள். அப்படி ஏதாவது நடந்தால் நான் என்ன செய்வேன் என்றே தெரியாது. பல்லை கடித்தபடி அவன் பேசிய போது மெய்யாகவே பயந்துதான் போனாள். அவள் போலியாக திரட்டி வைத்திருந்த தைரியம் அனைத்தும் போன இடம் தெரியவில்லை. உட்காருங்க மிஸ்டர் விஸ்வா, டாக்டர் செக்கப் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று உதவி டாக்டர் கூற வேறு வழி இல்லாமல் ஒரு சேரில் அமர்ந்தான். தப்பி தவறி கூட இருவரும் ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. பொறுமையின் உச்சத்தில் அவன் அமர்ந்திருந்தான் என்பதை தாட்சா உணராமல் இல்லை. சிறு வயதில் அவளது பாட்டி பீஷ்மரை பற்றி மகாபாரத கதையில் சொல்லும்போது இப்படியும் கூட ஒருவன் நிற்பானா என்று எண்ணி பெருமைப்பட்டதுண்டு. ஆனால் இன்று கண்முன் அவள் காண்கிறாள். இவனும் பீஷ்மர் அளவிற்கு இல்லை என்றாலும் அப்பாவிற்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறான். தகப்பனை விட்டு பிரிய மனமின்றி காதலித்த பெண்ணை பிரிந்தான் என்பதை விட இழந்தான். அதற்கு பின் அப்பா சொன்னார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தன்னை மணந்தான். இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்காதது ஒரு கொடுமையான விஷயம் என்றால், இஷ்டப்படாத ஒரு பெண்ணுடன் வாழ்வது அதைவிட ஒரு கொடுமையான விஷயம்தானே. தகப்பனின் ஆசைக்காக பிரம்மச்சரிய சபதம் மேற்கொண்டார் பீஷ்மர். இவனோ தகப்பனின் ஆசைக்காக தன்னை மணந்துள்ளான். காலங்கள் மாற தியாகத்தின் அளவுகள் குறைந்து போனாலும் தியாகம்தானே. நான் கருவுற்ற செய்தி தெரிந்த பிறகு அவன் தன்னை ஒரு நொடி கூட மனைவி என்ற உரிமையில் தொட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இன்றுதான் தானாய் நெருங்கி வந்தான் என்றாலும் அவன் ஒரு சில நிமிடத்திலேயே தன்னிலை உணர்ந்து விலகிவிட்டான் என்பது அவள் கண்ட உண்மை. சபலப்படாத மனிதன் உலகத்தில் ஏது? தபஸ்விகளே மேனகையிடமும் ரம்பையிடமும் சபலப்படத்தானே செய்தார்கள். மயக்கும் மாலையும் இனிமையான தனிமையும் அவனுக்குள் மட்டுமல்ல அவளுக்குள்ளும் ஒரு மயலை உருவாக்கியதால் தானே இப்பொழுது கூட அதை நினைக்கையில் மனது பூரிக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு அடுத்த நொடியே அவள் ஏன் அப்படி பேசினாள்? கோபமா? ஆத்திரமா? இல்லை, அதையும் தாண்டி குரோதமா? அவளால் பிரித்து உணர முடியவில்லை. மனைவி என்ற உரிமையையே எடுக்க தயங்குகிறவன் எதற்காக சொத்துக்களை அவள் பெயரில் வாங்க வேண்டும்? கணவன் என்ற உரிமையையே அவளுக்கு தர யோசிப்பவன் சொத்தை தருகிறேன் என்றால் பல்லை இழித்து கொண்டு வாங்குவேன் என்று நினைத்தானா? அவளை பற்றி அவன் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறான் என்ற ஆத்திரத்தில் தானே அவள் அதை மறுத்து பேசியது. ஆனால் அது எப்படி ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. இந்நாள் வரை மாமாவிற்கு எதுவுமே தெரியக்கூடாது என்று தானே ஒவ்வொரு அடியும் அவள் கவனத்தோடு கையாண்டிருக்கிறாள். ஈஸ்வரிடமும் பழையவை பற்றி கேட்கும்போது கூட அவர் மகனின் வாழ்க்கையில் இருந்து தான் விலகும் எண்ணத்தில் இல்லை என்பதை பலமுறை வற்புறுத்தி கூறிய பிறகுதானே அவர் திருப்தியுற்றார். அப்படி இருக்கையில் இன்று அவள் பேசிய வார்த்தைகள் அவரை இவ்வளவு பாதித்து விட்டதே. இத்தனை நாளாய் அவரை பார்த்து கவனித்தது, அவருக்காய் செய்தது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டதே. இப்படி அவள் தனக்குள்ளாகவே மருகி கொண்டு இருக்கையில் டாக்டர் வெளியில் வந்தார். அவரை பார்த்ததும் தான் தாமதம். அவன் பரபரப்பானான். என்னாச்சு அங்கள் என்றவனிடம், என் அறைக்கு வா விஸ்வா, நீயும் தாமா என்றார் அவள் புறம் திரும்பி. அவர் தோற்றம் அப்படியே ஈஸ்வரனின் நண்பர் என்பதை சொல்லாமல் சொல்லிற்று. என்னாச்சு அங்கிள்? பொறுமையற்றவனாய் கேட்டான் சிறு நேர மௌனத்திற்கு பிறகு. செகண்ட் அட்டாக் விஸ்வா என்றார் மெல்லிய குரலில். கேட்ட நொடி விஸ்வா அவள் புறம் திரும்பி பார்த்த பார்வையில் துர்வாசரை போல் எரிக்கும் சக்தி இருந்திருந்தால் ஒரு பிடி சாம்பலாகியிருப்பாள். நல்ல வேளை கலியுகமாய் போயிற்று. அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஈஸ்வர் ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறான்.
ட்ரீட்மெண்ட்டிற்கு கூட அவன் உடல் ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறது. ஏதோ ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அவன் மனதை அளவிற்கு அதிகமாக தாக்கி இருக்கிறது. அப்படி என்ன நடந்தது விஸ்வா? இப்படி சிறிது கூட கவனமில்லாமல் இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இனி அவனை ஒரு குழந்தையை போல் பார்த்து கொள்வது போல பார்த்து கொள்ள வேண்டும். தவறினால் ஐ ஆம் வெரி சாரி விஸ்வா. இதற்கு மேல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்றவர் கவனமாக இரு விஸ்வா என்றபடி சென்றார். ஈஸ்வரனுக்கு உடல் நலம் சீரான 10 நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் காலையில் வீடே கலகலவென இருந்தது. அதற்கு காரணம் தாய், தந்தை, தங்கை என்று மூவரும் வந்திருந்ததால் தான் அந்த கலகலப்பு. அன்று விடியல் கொஞ்சம் நிம்மதியாகத்தான் இருந்தது. எந்த சண்டையும் இல்லாமல் விஸ்வநாதன் கார்மெண்ட்ஸிற்கு கிளம்பி கொண்டிருந்த போதுதான் அவர்கள் மூவரும் வந்தனர். பரபரப்பாய் ஆயத்தமாகி கொண்டிருந்தவன் அவர்கள் மூவரை கண்டதும் இன்முகத்தோடு வரவேற்றான். வாங்க மாமா, வாங்க அத்தை. என்ன திடீரென ஒரு அறிவிப்பும் இல்லாமல்? தாட்சா கூட ஒன்றும் சொல்லவில்லையே என்றபோது, இல்லை மாப்பிள்ளை, தாட்சாவிற்கு கூட நாங்கள் வரப்போவது பற்றி ஒன்றும் தெரியாது. உங்கள் அத்தைத்தான் திடீரென கூறினாள். உங்களுக்கு நேரமாகிவிட்டதா என்றார் சற்றே தயங்கியபடி. அப்படி ஒன்றும் இல்லை மாமா. ஏதேனும் முக்கியமான விஷயமா என்று வினவிக் கொண்டிருக்கும் போதே ஈஸ்வரன் தாட்சாயினியும் சத்தம் கேட்டு வெளியே வந்திருந்தனர். வாசலில் நின்றிருந்தவர்களை கண்டதும் அம்மா என்று ஆச்சரிய கூவல் அவளிடம் இருந்தது. அவள் முகத்தில்தான் அந்த ஒரு நொடியில் எத்தனை பிரகாசம்! ஓர பார்வையிலேயே அறிந்து கொண்டவன் முகம் மாறத்தான் செய்தது. என்றாலும் அது எவ்வகையில் என்று கணிக்க யாருக்கும் நேரம் இருக்கவில்லை. வாங்க சம்பந்தி என்று கைகூப்பி வரவேற்றார். ஆமாம் சம்பந்தி என்று ஆமோதித்தார். என்ன விஷயமா இத்தனை சீக்கிரத்தில்? ஒன்றுமில்லை சம்பந்தி. தாட்சாவிற்கு 5வது மாதம் இது. 5வது மாதத்தில் செய்ய வேண்டிய சீர் செய்ய வேண்டும். நாளை பௌர்ணமி. இன்று விட்டால் இனி தேய்பிரை. தாட்சாவிற்கு இது 4வது மாதம் தானே என்ற விஸ்வாவை அவசரமாக இடைமறித்து, அது மாப்பிள்ளை, தமிழ் மாதம் தானே நமக்கு கணக்கு என்றார் வெட்கத்தோடு. ஓ அப்படியா என்றான் ஒரு ஆச்சரியத்தோடு. ஒரு 10 நிமிடம் இருந்தீர்கள் என்றால் இருவருக்கும் சேர்த்து செய்ய வேண்டியதை செய்து விடுவோம். சிரமத்துக்கு மன்னித்து கொள்ளுங்கள் என்று உரைக்கவும் பதறியபடியே, ஐயோ மாமா, மன்னிப்பு அது இது என்று பெரிய வார்த்தையெல்லாம் எதற்கு? எங்கள் நலனுக்காய் நீங்கள் செய்யும் விஷயத்திற்கு நாங்கள் தானே ஒத்துழைக்க வேண்டும். எதற்காக வாசலிலே நின்று பேச வேண்டும்? முதலில் வீட்டிற்குள் வாங்க, உள்ளே போகலாம் என்று அழைக்க, அப்பாடா, கணமுருந்திய திருவாளர் அத்தான் அவர்களுக்கு இப்போதாவது வீட்டிற்குள் அழைக்க தோன்றியதை என்று வைசாலி வம்பிழுக்க, தாமதத்திற்கு மன்னிக்கவும் மகாராணி, உள்ளே வாருங்கள் என்று பணிந்து வரவேற்க எல்லோரும் சிரித்தார்கள். இருவரையும் ஒன்றாக அமர வைத்து ஏதேதோ செய்தார்கள். மாலை பொட்டு சந்தனம் பூசி குங்குமம் வைத்து அர்ச்சனை தூவி ஆசீர்வதித்து தாட்சாவிற்கு ஏதேதோ புகட்டி கொண்டிருந்தார்கள். அம்மா வேண்டாமா, போதும், ரொம்ப கசக்குது, ப்ளீஸ்மா என்று கெஞ்ச, பரவாயில்லை கண்ணு, இன்னும் கொஞ்சம்தான்டா, கண்ணை மூடிக்கொண்டு முழுங்கிடு என்று மாமியார் அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருப்பதை பார்த்து அவனுக்கு கூட சிரிப்பு வர துவங்கியது. அவன் சிரிப்பதை பார்த்தவள், ஏன் அம்மா, இதெல்லாம் அக்காவிற்கு தான் மட்டும்தானா? அத்தானுக்கு என்று ஏதும் இல்லையா என்று வம்பிழுக்க, என்னடா இன்னும் நீ வம்பிழுக்கவில்லை என்று நினைத்தேன். ஆரம்பித்து விட்டாயா? உன் அக்காவை சமாளிப்பதற்கே எனக்கு தெம்பில்லை, இதில் நீ வேற. தாங்காதடா சாமி, ஆளை விடு என அவன் கைகூப்ப எல்லோரும் மீண்டும் நகைத்து விட்டார்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கும் வரை உடனிருந்தவன் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு கிளம்ப, அவனோடே தன் அப்பாவும் சொல்வதை கவனித்து கொண்டிருந்தவள் என்ன நினைத்தாளோ அவர்களோட வேகமாய் பின்னடந்தாள். அவள் வருவதை கவனித்தவன், என்ன தாட்சா என விசாரிக்க, உங்கள் கன்னத்தில் என்று அவள் தன் கன்னத்தை தொட்டுணர்த்த, ஓ மறந்துவிட்டேன், இனி சந்தனத்தை அழித்து விடலாமா மாமா என்று அவரிடம் வினவ, அவரின் ஒப்புதலுக்கு பிறகு அவன் கொடுத்த டவலின் உதவியால் அதை துடைத்து கொண்டான். தாட்சா வருவதற்கு தாமதித்தால் அழைத்து செல்லுங்கள் மாமா, அவளின் விருப்பம்தான் முக்கியம், நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றவன் தாட்சாவை தனியே வரும்படி கண்களால் ஜாடை செய்ய, உங்களை அம்மா அழைத்தார்கள் அப்பா என்று அவரை அனுப்பிவிட்டு அவனை பின்தொடர்ந்தாள். எதற்கு அழைத்தீர்கள்? அவள் குரலில் கொஞ்சம் கடுமை தெரிந்தாலும் முகத்தில் துளிகூட இல்லை. காரில் ஒரு காலும் தரையில் ஒரு காலுமாய் நின்றவன், மாமா உன்னை அழைத்து செல்ல அனுமதி கோரினார், நான் என்ன செய்ய என்று வினவியவள் பதிலுக்காய் அவனுடைய முகத்தை ஆராய, உன்னிஷ்டம் என்றபடி கதவை அரைந்து சாத்தி கொண்டு காரை கிளப்பினான். கார் கேட்டை தாண்டும் வரை அசையாமல் என்று கவனித்தவள், இதற்கு என்ன அர்த்தம்? போ என்றா போகாதே என்றா? மீண்டும் வேதாள முருங்கை மரம் ஏறிவிட்டது, இனி இதை இறக்குவது ரொம்ப சிரமம், பேசாமல் வருவதற்குள் மூட்டை முடிச்சை கட்டுவதே சால சிறந்தது என்று எண்ணியவளாய் வீட்டிற்குள் சென்றாள். 1 மணி நேரம் தாமதமாய் கார்மெண்ட்ஸிற்குள் நுழைந்தது முதல் வரிசையாய் வேலைகள் இருந்தன. மதிய உணவிற்கு பின்தான் ஓய்வாக அமர்ந்தான். மனம் முன்தினம் நடந்த சம்பவங்களை அசை போட துவங்கியது. ரங்கையா, 2 பேருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து காப்பி கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டவன் விஸ்வாவிடம், நான் உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும்.
தோட்டத்தில் பேசலாமா என்று கேட்டவளை புருவங்கள் முடிச்சேர கேள்வியாய் நோக்க, எதற்காக என்றுதானே நினைக்கிறீர்கள்? மாமா 1 வாரம் கழித்து இப்பொழுதுதான் ஒரு அளவுக்கு உடல் நிலை தேறியுள்ளார். இந்நேரத்தில் நாம் இருவர் பேச்சும் ஏதாவது ஒரு விஷயம் அவர் மனதை சங்கடப்படுத்தக்கூடாது என்று விரும்புகிறேன். ஏனெனில் நாம் இருவரும் ஒரு முறை கூட மனமொத்து கட்டுப்பாட்டோடு எதையும் பேசியதில்லை. நாம் ஒன்று பேச ஆரம்பித்தால் அது இன்னொன்றில் போயே முடிகிறது. அதனால் மீண்டும் ஒரு பலப்பரீட்சை வேண்டாம். என்ன சரியா? தலை சரித்து கேட்டபோது ஒன்றும் பேசாமல் அவள் பின்தொடர்ந்தான். மரபெஞ்சில் அமர்ந்து நன்கு வாகாக சாய்ந்து கொண்டாள். சில நேரம் மௌனத்தில் கரைந்தது. அவனும் மறுமுனையில் கைகட்டி அமர்ந்து கொண்டிருந்தான். அவள் என்ன பேசப் போகிறாள் என்பதை கேட்க தயாராயிருப்பவன் போல. அவனுடைய பொறுமையை சோதித்தால் நன்றாயிராது என்றெண்ணியவள் தொண்டையை செருமியபடி பேச்சை ஆரம்பித்தாள். எவ்வளவு காலங்களானாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு என தனிப்பட்ட எந்த ஒரு உரிமையும் தர தயாராயில்லை என்பதை கஷ்டமே என்றாலும் நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். நடிப்பது என்று உறுதியாகிவிட்டது. தேசிய விருது வாங்கும் அளவிற்கு இல்லை என்றாலும் நல்ல முறையிலாவது நாம் நடிக்கலாம் தானே. என்ன பேசுகிறாய் நீ? ப்ளீஸ் விஸ்வா, கொஞ்சம் பொறுங்கள். நான் சொல்ல வேண்டியவைகளை தெளிவாக பேசிவிடுகிறேன். இடையில் நீங்கள் ஏதும் பேசினாலோ குறுக்கே விசாரித்தாலோ எனக்கு எல்லாமே மறந்து போகும். பிறகு உளர ஆரம்பித்து விடுவேன். ஓ, இதுவரை நீ தெளிவாக பேசுகிறாய் என்ற எண்ணமா என்றவனை கோபமாய் பார்த்துவிட்டு மாமாவிடம் பேசினேன். மாமாவிற்கு நாம் இருவரும் மகிழ்ச்சியாக இல்லையோ என்ற சந்தேகம், கவலை, அதையும் மீறிய ஒரு பயம் அவர் பேச்சிலே அப்பட்டமாக தெரிகிறது. அவருடைய இந்த பயத்தை போக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அவன் சலிப்போடு கேட்க, எப்படியும் நான் இந்த வீட்டை விட்டு போவது என்பது உறுதியான விஷயம். ஏனெனில் வாழ்வில் கடைசி வரை இருவரும் இப்படி நடிக்க முடியாதல்லவா? என்னதான் நான் உங்களை விட்டு விலகினாலும் நான் உங்களின் முன்னாள் மனைவி தானே. முன்னாள் மனைவி என்ற வகையில் உங்களின் பணம், சொத்துக்கள் எல்லாவற்றிலும் பங்கு கிடைத்தாலும் என் நினைவுகளை பொறுத்த மட்டிலும் முழுவதும் கசப்பாகத்தானே இருக்கும். உங்களை பிரிந்த பிறகு புதிதாக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் எண்ணம் எப்போதும் இல்லை, இனி எப்போதும் தோன்றாது. இதில் நான் நிரம்பவே உறுதியாக இருக்கிறேன். அதனால் என் நினைவுகள் கொஞ்சமேனும் தித்திப்பாக இருக்கலாம் அல்லவா? உங்களோடு இருந்த நினைவுகளை அசைப்போட்டு கொண்டே நான் மீதம் இருக்கும் என் வாழ்நாள்களை நான் கழித்தாக வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உண்மையா இல்லாவிட்டாலும் கூட ஒப்புதலுக்காக வேணும் நீங்கள் என் மீது பிரியம் வைத்தது போல் நடிக்கலாம் அல்லவா? மாமாவிற்காக கூட இது இருந்தாலும் முழுக்க என் சுயநலமும் உள்ளது. என் வயிற்றில் வளரும் உங்கள் குழந்தைக்காகவும் தான் என்றவளை மறுக்கும் விதமாக ஏதோ பேச வாயெடுத்தவனை கையமர்த்திவிட்டு, ஒரு நிமிஷம், குழந்தையை காட்டி உங்களை வளைத்து போடும் எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றவர் சிறிய இடைவெளி விட்டு, குழந்தை பிறந்த பிறகு அதை பார்த்து கொள்ளவும் கவனிக்கப் போகும் நீங்கள் என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக நீங்கள் கண்ணுக்கு கண்ணாக பார்ப்பீர்கள். உங்கள் தந்தையையே ஒரு குழந்தை போல பார்க்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை பார்க்காமல் விட்டுவிடுவீர்களா? அப்படி இருக்கையில் அந்த குழந்தை என் வயிற்றில் இருக்கும்போது என்னை கவனித்தால், என் மனதை சந்தோஷமாக இருக்க வைத்தால் அவை அந்த குழந்தையை சேரும் அல்லவா? என் மனது தெளிவாய் நிம்மதியாய் இருக்கும்போது அதே நிம்மதி, தெளிவு என் குழந்தைக்கும் கிடைக்கும் தானே. என் மனமும் உங்கள் அன்பிற்காக ஏங்குகிறது. இதை உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமோ லஜ்ஜையோ இல்லை. கட்டிய கணவனிடம் வெட்கம் எந்த பெண்ணிற்கும் கிடைக்கின்ற சாதாரண ஆசையும் பாசமும் கூட இரவல் கேட்டு பெறும் நிலையில் நான் இருக்கிறேன். என் நிலை எந்த பெண்ணிற்கும் வரக்கூடாது, வரவும் வேண்டாம். மனைவி என்ற நிலையை மீறி உங்கள் குழந்தையின் தாய் என்ற நிலையிலாவது என் மீது கொஞ்சம் பாசம் காட்டுங்கள். உங்கள் குழந்தை மீது உங்களால் வெறுப்பை உமிழ முடியுமா? கேட்டுவிட்டு மௌனமாய் அவன் முகத்தை ஆராய்ந்தாள். அவன் பதிலுக்காய் காத்திருப்பவளை பற்றி கொஞ்சம் கூட லஜ்ஜை செய்யாமல் மௌனமாய் தலை கவிழ்ந்திருக்க சிறிது நேரம் கழித்து அவளே ஆரம்பித்தாள். நெல்லுக்கு பாயும் நீர் புல்லுக்கும் பாய்வதைப் போல உங்கள் குழந்தையை பெற்றுத்தரப்போகும் ஒரு வாடகை தாயாக கூட என்னிடம் அன்பு காட்ட உங்கள் மனதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அன்பு என்றால் என்னை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடுங்கள் என்று கூறவில்லை. ஒரு சின்ன சிரிப்பு, அன்பான 2 வார்த்தைகள், அனுசரணையான ஒரு பார்வை, இது போதும் எனக்கு. அன்று தோட்டத்தில் நான் சத்தமிடவும் பதறி போய் ஓடி வராவிட்டாலும் ஒரு அக்கறையோடு ஓடி வந்தீர்களே, அந்த அக்கறையும் கவனிப்பும் எனக்கு ஒரு நீண்ட சந்தோஷத்தையும் ஒரு பாதுகாப்பையும் உணர வைத்தது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? அதையும் உங்களை மயக்கப் போகும் திட்டம் என்பீர்கள். புராணத்திலேயே பெரிய போர் என்று வர்ணிக்கப்படும் குருசேத்திரமே சில நாட்களில் முடிந்தபோது நாம் ஏன் இப்படி மாத கணக்கில் யுத்தம் செய்ய வேண்டுமா? ஒரு ஜென்ம விரோதியை பார்ப்பது போல பார்வையாலேயே
எரித்து கேள்விகளாலேயே ரணமாக்குவதை கொஞ்சம் குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் பாராமுகம் நியாயமானதுதான். என்றாலும் தீ சுட்டுவிடும் என்று தெரிந்த எந்த குழந்தையும் நெருப்பில் கை வைக்காதுதானே? நானும் அப்படித்தான். அதற்காக நான் என்னை ஒன்றும் அறியாத குழந்தை என்று சொல்ல வரவில்லை. நீங்கள் சுடும் நெருப்பு என்று தெரியாமல் உங்கள் வாழ்க்கைக்குள் உங்கள் அனுமதி இல்லாமல் நுழைந்து விட்டேன். அதற்காக நெருப்பில் விழுந்த விட்டில் பூச்சியா என்னை எரித்து சாம்பலாக்க முயற்சி மேற்கொள்ள வேண்டாம். எனக்கும் கொஞ்சம் நேரம் கொடுங்கள். உங்களை விட்டு மெல்ல மெல்ல நான் விலகுவதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாய் காத்திருந்தால் நான் சுதந்திரமாய் செயல்பட முடியும். அதை விடுத்து மூச்சு முட்டும் தண்ணீரில் பாரமாய் நீங்கள் அழுத்தி கொண்டிருந்தால் என்னாலும் அதிலிருந்து தலை தூக்க முடியாது. நீங்களும் தப்பிச் செல்ல முடியாது. நான் இது நாள் வரையில் தாயின் இறகுக்குள்ளாகவே வளர்க்கப்பட்ட சிறையில்லாத கூட்டுப்பறவை போன்றவள். இது என்னை பற்றி என் நிலை பற்றி விளக்க கூறியது தானே தவிர உங்களை குத்தி காட்ட பேசினேன் என்று இதற்கும் கச்சை கட்டி கொண்டு என்னோடு சண்டைக்கு வராதீர்கள். என்ன வார்த்தைக்கு வார்த்தை சண்டைக்கு வராதீர்கள் என்கிறாய்? நான் என்னவோ கத்தியை எடுத்துக்கொண்டு உன்னோடு போர் புரிய காத்திருப்பவன் போல. நீ என்ன மகா சாந்த சொரூபியா என்ன? என்னோடு நீ சண்டையிட்டால் போதாது, நான் அல்லவா உனக்கு பயந்து ஓடுகிறேன். கத்தி வைத்து கொண்டு சண்டையிட்டால்தான் சண்டையா என்ன? பேச ஆரம்பிக்கும் போதே நீங்கள் குறுக்கே பேசக்கூடாது என்று தானே பேச்சை ஆரம்பித்தேன். உன் வாயாலேயே ஒத்துக்கொள்கிறாயா? என்ன ஒத்துக்கொள்கிறேன்? என் வாயால் பேச்சை ஆரம்பிக்கும் போதே நான் பேசக்கூடாது என்று நீ என்னிடம் கட்டளையிட்டிருக்கிறாய். ஸோ யார் பேச்சிற்கு யார் அடிபணிகிறார்கள் என்று விளங்குகிறதா என்றவன் கேட்டுவிட்டு நிறுத்த, அந்த அளவிற்கு அப்பாவியா நீங்கள்? இந்நேரம் நான் பேசியதற்கெல்லாம் ஒரு பெரிய பதிலிறக்கியை நீங்கள் தயார் செய்து வைத்திருப்பீர்களே, அதைத்தான் சொல்ல வருகிறேன். இது புதிய அனுபவம் எனக்கு. ஒரே வீட்டில் ஒருவரை ஒருவர் எதிர்நோக்காமல் செல்வதும், நான் பேசுவதை கேளுங்கள் என்று சொல்வதை கட்டளை என்று கூறுவதும், என் வீட்டில் உங்களளவிற்கு பணம் இல்லாத போதும் என்னை சுற்றி அம்மாவின் அன்பு, அப்பாவின் அரவணைப்பு, தங்கையின் கேலி கூத்துக்கள் என்ற செல்ல வளம் அதிகமாகவே இருந்தது. அதை விடுத்து எதற்கெடுத்தாலும் குதர்க்கம் பேசும் உங்களை போன்றவரை நான் வாழ்நாளில் இதுவரை சந்திக்கவே இல்லை. வயிற்றிலும் பாரமழுத்த மனதிலும் தனிமையை சுமப்பது எனக்கு மிகுந்த கஷ்டமாக உள்ளது. பிடிக்காதவர்கள் மீது வெறுப்பை காட்ட வேண்டும் என்று எந்த இந்திய சட்டமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கும் உங்கள் நிலை புரிகிறது. எந்த எதிர்பார்ப்பும் ஆசையும் இல்லாமல் மனம் புரிந்த எனக்கே இதன் ஏமாற்றங்களை, தாம்பத்தியத்தின் தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை தனியே புறக்கணித்து சென்ற தாயின் இழப்பு ஒருபுறம், அதன் காயத்தில் உப்பு தடவிய வேதனையாய் ஆசையாய் காதலித்து கனவுகளோடு கரம் பிடிக்க காத்திருந்த நீலிமாவின் பிரிவு உங்களை எவ்வளவு பாதித்து இருக்கும் என்று. ஸோ வாழ்க்கையில் தோல்வியடைந்தவர்கள் என்ற ஒன்றுபட்ட விஷயத்திலாவது நாம் இருவரும் ஒன்றுபட்டு தோல்வியடைந்த நம் மனங்களை மேலும் காயப்படுத்தி கொள்ளாமல் இருக்கலாமே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்றபோது இருவரது கண்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் மற்றவர் எடை போடும் விதமாகவோ அல்லது எதையோ தேடும் விதமாகவோ நிலைக்குத்தி நின்றன. இருவருக்குமே தெளிவாய் கண்டுபிடிக்க முடியாதபடி மனம் குழப்பத்தில் கிடந்ததாலோ என்னவோ இருவரும் உடனடியாக பார்வையை அவசரமாக திருப்பிக் கொண்டார்கள். அதன் பின் ஒரு நீண்ட மௌனம். என்ன சொல்கிறார்கள்? அவளே மௌனத்தை உடைத்து ஆரம்பிக்க, ரங்கையா கொண்டு வந்த காபி ஆறிவிடப் போகிறது என்றான் கொஞ்சம் கூட சம்மந்தமில்லாத விதமாக. அவனை ஒருமுறை உறுத்து விழித்துவிட்டு, கட்டிலில் வைத்திருக்கும் காபி அதற்குள் ஆறிவிடாது. அப்படியே ஆறி போனாலும் கொதிக்க கொதிக்க நான் போட்டு தருகிறேன் என்று கோபமாய் மொழிந்தவள் வேகமாய் எழுந்து சென்று விட்டாள். விஸ்வநாதன் சென்ற பிறகு எல்லோரும் வீட்டிற்கு கிளம்பி வர மதியமாகிவிட்டது. ஈஸ்வரிடம் 4 நாட்கள் அம்மா வீட்டில் தங்கிவிட்டு வருவதாக மொழிந்துவிட்டு கிளம்பினாள். இரவு வழக்கம்போல் எல்லோருமாக அமர்ந்து உணவருந்தினார்கள். இப்படி ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்து சாப்பிட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன? தன் வீட்டில் இப்படி கிடையாது. இருக்கும் 3 பேரும் வெவ்வேறு நேரங்களில் உணவருந்துவார்கள். முதலில் ஈஸ்வர் தான் சாப்பிடுவார். எப்போதாவது ஒரு நேரம் தகப்பனோடு சேர்ந்து விஸ்வாவும் உணவருந்துவான். அப்பொழுதும் எழும் பேச்சுக்கள் கார்மெண்ட்ஸ் வேலைகளை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பார்ட்டியையோ பற்றியோ இருக்கும். மதிய உணவு கார்மெண்ட்ஸில், இரவு நேரங்களில் பெரும்பாலும் வெளியில்தான். அப்படிப்பட்ட சமயத்தில் முதலில் மாமனாருக்கு பரிமாறிவிட்டு அடுத்ததாக அவள் மட்டும் மொட்டு என தனியாக அமர்ந்து உண்பாள். அப்பொழுதெல்லாம் அவளுக்கு உணவின் மீது பிரியமே இருக்காது. ஏதோ கடமைக்காக சாப்பிட்டேன் என்று சாப்பிடுவாள். பேச்சும் சிரிப்புமாக உணவை முடித்த போது மணி 10 நெருங்கி இருந்தது. சாந்தா அடுக்கலையை சுத்தம் செய்யும் வேளையில் இறங்கினாள். சாப்பிட்ட சாப்பாடு தொண்டையில் அழுத்துவது போல் இருக்க முற்றத்தில் காலார நடந்தாள். வாயும் வயிறுமாய் இருப்பவள் நேரத்தோடு சாப்பிட்டால்தானே செரிமானமும் ஆகும்.
ஆகும். படுப்பதற்குள் சரி வரும். சொன்னதை கேட்டால்தானே. அப்பா வரட்டும் என்று இப்போது எதற்கு இப்படி குட்டி போட்ட பூனை போல குறுக்கும் நெடுக்குமாய் நடக்க வேண்டும் என்று அடுக்கலையில் இருந்தபடியே சத்தம் போட்ட அம்மாவை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்தது. என்னம்மா, உடலுக்கு ஏதும் முடியவில்லையா என்று அப்பாவையா விசாரித்த தகப்பனிடம், அப்படி எதுவும் இல்லையம்மா, கொஞ்சம் நடந்தால் தேவலை என்று இருந்தது, அதனால்தான் என்றபோது மனதில் ஒரு விஷயம் பட்டது. மாமனார் வீட்டில் பாசம் உள்ளவர்கள்தான் என்றாலும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக கவனிப்பதில்லை. பொதுவாக சாப்பிட்டாயா, மாத்திரை போட்டுக்கொண்டாயா, தூங்கினாயா என்றுதான் கேட்பார். கணவன் அதை கூட கவனித்திருக்க மாட்டான், கேட்கவும் மாட்டான். ஆனால் இங்கு அப்படி இல்லை. சத்தமாய் ஏப்பம் விட்டால் கூட அதற்கும் அம்மா தனியாக கை மறந்து பார்ப்பார். தாய் வீட்டில் உண்டான தனி குணம் போல் என்று எண்ணிக்கொண்டாள். முன்போல் உனக்கு ஏதும் பிரச்சனை இல்லையேம்மா என்று தன்னோடு நடந்து கொண்டே தகப்பன் தன் மெல்லிய குரலில் விசாரிக்க, அதெல்லாம் ஒன்றுமில்லையப்பா, ஆனால் அதற்காக எல்லாம் சரியாகிவிட்டது என்றும் சொல்ல முடியாது. எல்லாம் சரியாகிவிடும் என்றால் சிறு நம்பிக்கையோடு. ஆமாமப்பா, ஏன் திடீரென்று இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு? வழக்கமாய் அம்மா தானே ஹைகோர்ட் நீதிபதி போல் குறுக்கு விசாரணை எல்லாம் செய்வார்கள். இன்று புதிதாய் நீங்களும் விசாரிக்கிறீர்கள். அவள் விசாரிப்பது என்பது ஒரு தாயின் வழக்கமான தவிப்புமா? ஆனால் நான் ரிஷி மூலம் அறிந்தவன் ஆயிற்றே. எல்லாம் தெரிந்த நான் விசாரிப்பதற்கும் நான் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதே என்றவருடைய குரலில் அதிகமாகவே வலியும் தொய்வும் தெரிந்தது. பெற்றவர்களுடைய மனம் பரிதவிக்கிறது. இவர்களால் எப்படி என் வாழ்வின் மறுபகுதியை தாங்கிக் கொள்ள முடியும்? அப்பா அம்மா இவர்களின் நிலை என்னவாகும்? அம்மா உடைந்து விடுவார்கள் என்றால் அப்பாவின் கதி தெரிந்தே பெண்ணின் வாழ்வை கெடுத்து விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சியிலேயே ஒடுங்கி போய்விடுவார். அதன்பின் இந்த குடும்பத்தின் நிலை எவ்வளவு ஜம்பமாய் அவனிடம் கொதித்திருக்கிறாள். எப்போது வெளியேற சொன்னாலும் வெளியேற தயார் என்று நடக்கின்ற காரியமா அது? கல்யாணம் எவ்வளவு பெரிய விலங்கு என்று இப்போது அல்லவா விளங்குகிறது. நினைத்த மாத்திரத்தில் அதை உடைத்திரிந்து விட்டு நடப்பது என்பது இயலாத காரியம் என அவளுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. இந்த நிமிடம் வரை இந்த வகையில் நான் யோசிக்கவில்லையே. அம்மா தாட்சா என்னவாயிற்று அம்மா? அப்பா தோளை தொட்டு உலுக்கிய போதுதான் உணவிற்கு வந்தாள். நீங்கள் பயப்படும் விதமாய் ஒன்றுமில்லையப்பா, லேசாக தலை சுற்றுவது போல் இருந்தது, அதனால் அப்படியே நின்றுவிட்டேன். அந்த ஈசன் தானம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பெருமிச்சோடு. எப்படியோ மாப்பிள்ளை எல்லாவற்றையும் மறந்து முழுதாய் மனம் மாறினால் நலமாயிருக்கும். இல்லை என்றால் உன் நினைவே என்னை புழுவை போல் அரித்துவிடும் என்று புலம்பியவர் மனைவியின் வருகையை தெரிந்து கொண்டு பேச்சை முடித்து கொண்டார். மகள்தான் இன்னும் ஒரு வாரம் இங்கே தானே இருக்கப் போகிறாள். ஒரு நாளிலே எல்லாவற்றையும் பேசிவிட வேண்டுமா? கொஞ்சம் மிச்சம் மீதி வைத்து தினமும் பேசலாமே. அப்படி என்னதான் ரகசியம் பேசுவார்களோ அப்பாவும் மகளும் குசுகுசுவென, அடுத்தவர்களுக்கு கூட தெரியக்கூடாத விதமாய் என அழுத்து கொண்டவராய். அதன் பிறகு பேச்சு வேறு விதமாய் போனது. வைசாலியும் கலந்து கொள்ள பேச்சு கலகலப்பாய் முடிந்தது. விடிவிளக்கின் வெளிச்சத்தில் சீலிங்கை வெறித்துப்படி படுத்து கொண்டிருந்தவள் நினைவுகள் நேற்றைய சம்பவத்தை அசை போட்டன. அவள் பேசி முடித்த பின் ஒரு பதிலும் கூறாமல் சென்றவன் அதன்பின் கொஞ்சம் அமைதியாகத்தான் இருந்தான். தண்ணீரும் எண்ணெயும் போல ஒட்டாமல் இருக்கும் அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று ஒரு துளி கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்குள் அம்மா வீட்டிற்கு வந்தாயிற்று. சரி, என்னதான் நடக்கிறது என பார்க்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அருகில் இருப்பதை விட விலகி இருப்பதே சாலச் சிறந்தது. இப்படி பலவிதமாய் யோசித்தவள் எப்போது உறங்கினாள் என்றே தெரியவில்லை. ஆனால் காலையில் விழிக்க முயற்சித்த போது கண்கள் இரண்டும் ஒத்துழைக்க மறுத்து எரியவே கண்களை திறக்க மனமின்றி புரண்டு படுத்தவள் எதிலோ மத்தென்று மோத கஷ்டப்பட்டு விழிகளை திறந்து பார்த்தாள். இத்துடன் வா எந்தன் வண்ணநிலவை பகுதி 9 நிறைவடைகிறது. 10ஆம் பகுதியில் வண்ணநிலவை காணலாம். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? நன்றி. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.